வல் இஸ்முல் மர்ஃபு ரஃபா செய்யப்பட்ட இஸ்மா ஆகிறது. இஸ்முஹா அதனுடைய இஸ்மா இருக்குங்க. இஸ்மஹான் இருக்குது. இஸ்முஹான்னு வச்சோம்னா ஹபரா வச்சுக்கலாம். இஸ்முல் மர்ஃபு ரஃபா செய்யப்பட்ட இஸ்மா ஆகிறது. முபுத்ததா மௌசூஃப் ரஃபு சிஃபத்து இஸ்முஹா ஹபரு முலாஃபு ஹா முலாஃபிலேயி. அப்போ கானோடைய இஸ்மா இருக்கும். ரஃபா செய்யப்பட்டது இந்த சாஃபி மரீலு சித்தத்து நஃபீசத்து இதெல்லாம் ரஃபா செய்யப்பட்டதா. ரஃபா செய்யப்பட்ட இஸ்மா ஆகிறது. இஸ்முஹா அந்த கான சாரோடைய இஸ்மா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா துசம்மா சொல்லப்படும். இஸ்முல் மர்ஃபு அப்படி கூட வைக்க முடியாது. ரஃபா செய்யப்பட்ட ரஃபாப்பட்ட இஸ்மை சொல்லப்படும். இஸ்மஹா அதனுடைய இஸ்மை என்று சொல்லப்படும். அப்போ நசப் வரத்துக்கு காரணம் ஏன் இங்கே நசப் செஞ்சுருக்காங்கன்னு தெரில. துசம்மாவுக்கு மஃபூலாகவும் அது வரல. ரெண்டாவது மஃபூலா துசம்மா ஃபேல் மஜூலுக்கு இதுக்கு ரஃபா வரும். ரெண்டாவது இதுக்கு நசப் வரும். ரெண்டாவது மஃபூலுக்கு நசப் வரும். முதவது நாய் ஃபாயிலுக்கு ரஃபா வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இது மஃபூலு அது நசப் வரும். அப்படியும் கூட பொருந்தலை. அப்போ இங்கே ரஃபா மாற்றிக்குவான். மாற்ற வேணாம், மேலே ஒரு ரஃபா போட்டுக்குவான். அப்படி எடுத்து வச்சுக்குவான். இதுக்கு என்ன இது பிரச்சனைன்னு கேட்டுக்குவான். அப்போ இஸ்முல் மர்ஃபு ரஃபா செய்யப்பட்ட இஸ்மா ஆகிறது. இஸ்முகா அதனுடைய இஸ்மா இருக்கும். இதனுடைய இந்த கானாவுடைய இஸ்மா இருக்கும். ஒரு மன்சூபு நசப் செய்யப்பட்டதாகிறது. ஹபர்ஹா இந்த கான சார் அஸ்பாவுடைய ஹபராக இருக்கும். அப்போ ரஃபா செய்யப்பட்ட இஸ்மு கானாவுடைய இஸ்மு, நசப் செய்யப்பட்ட இஸ்மு கானாவுடைய ஹபரு. இது அந்த பாடம். அடுத்தது தத்ரிபாத் பயிற்சியல். நக்ரோ படிப்போம். பலதுன் பன்மை பிலாத், உஃப்குன் பன்மை ஆஃபாக், விருதுன் பன்மை அவுராத், தபீபுன் பன்மை அத்திப்பா, நக்திப் ஜிமுன்னு போட்டிருக்காங்கல்ல, அது ஜம்முன்னு அர்த்தம். ஜம்முன்னா பன்மை. நக்துல்மான பொருளையும் எழுதுவோம். சாயுன் ரஹீலுன் நசுலுன் இன்திகாலுன். பாடத்தை பார்த்து பொருள் எழுதிக்கிங்க. ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப தேடும்போது தான் மனசில் அதிகமாக பதியும். எல்லாமே பாடத்தில் இருக்குது. நக்தசிபுல் இஜாபா பதில்களை கண்டுபிடிப்போம். கானலி நஃபீசத்தி நஃபீசாவுக்கு ஆகிவிட்டது. ரஹிமஹல்லாஹு அல்லாஹ் அவருக்கு ஏற்கம் காட்டுவானாக. திக்ருன் சாயுன் பரவலான புகழ் ஆகியிருந்தது. இந்த அகலில் மிஸ்ர்வாசிகளிடம் பரவலான புகழ் ஆகியிருந்தது. பிம ஏன் எதை கொண்டு, பி கொண்டு எதை கொண்டு. மன் அபூஹா அந்த சயீது நஃபீஸாவுடைய தந்தையார். மின் ஐயி நஸ்லின் ஹிய அவர்கள் எந்த வம்சத்தில் வந்தவர்கள். மின் ஐயி எந்த நஸ்லின் வம்சம் ஹிய அவர்கள் எந்த வம்சத்திலிருந்து வந்தவர்கள். ஐன வலதத் உலிதத் அவர்கள் எங்கே பிறந்தார்கள். ஐன நசகத் அவர்கள் எங்கே வளர்ந்தார்கள். கைஃப நசகத் எப்படி வளர்ந்தார்கள். மத்தா கதிமத் மிஸ்ருக்கு எப்போது அவர்கள் வந்தார்கள். லிம அறத்தில் இன்திகால அவர்கள் இடப்பெயர்ச்சியை ஏன் நாடினார்கள். இல்லை ஹிஜாஜுக்கு போவதற்கு ஏன் நாடினார்கள். இன்திகால்னா இடமாறுறதுன்னு அர்த்தம். அப்போ ஹிஜாஜுக்கு போவதை ஏன் நாடினார்கள் நம்மளாக வச்சுக்கணும். கைஃப அலிம சாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எப்படி அறிந்தார்கள். குறிபி மௌத்திக்கு தன்னுடைய மௌத்து நெருங்குவதை எப்படி அறிந்தார்கள். ஐயி சனத்தின் துவஃபியத் நஃபீஸா எந்த இடத்திலே நஃபீஸா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மரணமாக்கப்பட்டார்கள், மௌத்தாக்கப்பட்டார்கள். நஸ்தஹரிஜ் வெளிப்படுத்துவோம். ஃபாயிலை வெளிப்படுத்துவோம். முபத்ததா வெளிப்படுத்துவோம். இஸ்மு கானோடைய இஸ்மை வெளிப்படுத்துவோம். அலுமல் அமுர் காரியம் பெரிதாகிவிட்டது. அலும ஃபேல் அமுரு ஃபாயில். கானத்தி சயீதத்து ஹாஃபிலத்தன் சயீதார் அலில்லா ரஹமத்துல்லாஹி அவர்கள் பெரிய ஹாஃபிலாக இருந்தார்கள். கானத் ஃபேல் நாக்கிஸு சயீதத்து கானோடைய இஸ்மு ஹாஃபிலத்தன் கானோடைய ஹபரு. சயீதத்து ஹாஃபிலத்துன் சயீதா முபத்ததா ஹாஃபிலத்துன் ஹபரு. சயீதத்து சயீது நஃபீஸா அவர்கள் ஹாஃபிலத்துன் ஹாஃபீஸாக இருக்கும். குர்ஆனை மனனம் செய்தவர்களாக இருக்கும். ஒரு வாஜிபுல் மஞ்சளி வீட்டு பாடத்தை கண்டுபிடிப்போம். வீட்டு பாடத்தை வீட்டு பாடம். தயார் செய்வோம். மக்காலத்தன் ஒரு கட்டுரை சகீரத்தன் சிறிய கட்டுரையை தயார் செய்வோம். நஃபீசத்தில் மிஸ்ரியா
மிஸ்ரியைச் சேர்ந்த நஃபிசா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சிறிய கட்டுரையை தயார் செய்வோம். நஃபிசாவை பற்றி அங்கே இருக்குது. அவர்களை பற்றி சிறிய கட்டுரையை தயார் செய்வோம். அப்போ இந்த பாடம் இதோடு முடியுது. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.